வணக்கம் பிரதர். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ துலா ராசிக்கு பலன்கள் நான் பேசியிருக்கிறேன். பட் வந்து உங்களோட கேள்வி எப்படின்னா, துலா லக்கணத்துக்கும் இது சாருமா? அதான் கேள்வி. இப்போ பொதுவாக வந்து கோச்சார ராசி பலன்கள்லாம் இப்போ சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், ஸோ அதுபோக குரு பயிற்சியாக இருக்கட்டும், ஸோ இதர சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், ஸோ சந்திரன், ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நடக்குதுன்னா அது வந்து கோச்சார ராசி கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? ஸோ ராசி கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராசி கட்டத்தில் தான் கிரகங்கள் வந்து ட்ராவல் ஆகுது. அது வந்து நீங்கள் துலா ராசியாக இருந்தீங்கன்னா அது வந்து துலா ராசிக்கு மட்டும்தான் அந்த பலன்கள். நீங்கள் அதே வந்து துலா ராசி துலா லக்கணமாக இருக்கிறீங்க, மற்ற ராசி மற்ற லக்கணமாக இருக்கிறீங்கன்னா லக்கணத்துக்கு ஜாடி ஆகுது. லக்கணம் அப்படின் போது வந்து உங்களோட பர்சனல் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பிறந்தப்போ ஒரு ஜாதகம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் அந்த லக்கணம் வந்து நமக்கு பயன்படும். மற்றபடி இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே வந்து உங்களோட ராசிக்கு தான் ஜாடி ஆகும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அது வந்து கோச்சார ராசி பலன்கள் தான். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு பலன்கள் வராது அப்படின்றத உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?